நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த மார்ச் மாதத்திலும் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் உருவாக்கப்படும் நேரம், உருவாக்கி கொண்டிருக்கிற நேரம், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எங்களோடு கூட பேசுகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இந்த நல்ல நாளிலும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த 2வது வாரத்திலும் ஆண்டவரே, இந்த 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த லெந்து நாட்களில் நாம் அதிகம் வேதம் வாசிக்கணும். அதிக நேரம் தேவனோடு கூட உட்கார்ந்து ஜபத்தில் இடைப்பட வேண்டும். இந்த லெந்து நாட்கள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். அதனால் இந்த லெந்து நாட்களை நம்ம நினச்சக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த லெந்து நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த நாட்களிலும் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தார், என்ன காரியங்கள் மூலமாக நம்மளோடு கூட பேசினார் என்கிறதை தொடர்ந்து 2-3 வாரம் பார்ப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. சரி, போன வாரத்தில் நம்ம பார்த்த காரியங்கள், இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் அநேக வசனங்களை குறித்து பேசினார். நிறைவேறின வசனத்தை குறித்து பேசினார், வசனங்களை குறித்து பேசினார். 2வதாக ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்திற்கு நம்ம வர வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை குறித்து அவர் பேசினார். முதல்ல 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 75 சீஷர்னு சொல்லி வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்க்கும்போது 120 சீஷர்கள். கிட்டத்தட்ட அவர் சீஷர்களை உருவாக்கி ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். சரி, 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து அவர் அநேக இடங்களில் பேசினார். 3 காரியம். சரியா, 3 காரியம் முதல் வாரத்தில் பார்த்தோம். சரி, இன்றைக்கு இந்த 2வது வாரத்திலையும் 2 காரியம் பார்க்கலாம், 3 காரியம் பார்க்கலாம். எப்படி நேரம் இருக்கோ அப்படி பார்ப்போம். சரி, இந்த நாட்களிலும் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்வோம். லூக்கா 5:16 வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவானவர் நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையே ஜெபம் 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 ஜெபம். ஊழியத்தையே ஜெபமாக தான் செஞ்சார். நம்ம ஊழியத்துக்கு போகிறோம்னா ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஜெபந்தான் அவருக்கு ஊழியமே. அந்த அளவுக்கு அவர் ஜெபம் 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 என்று சொல்லி காலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோடு எழும்பி சென்று ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார், பெருமூச்சோடு ஜெபித்தார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் தனித்து நின்று ஜெபித்தார், மலையின் மேல் ஏறி நின்று ஜெபித்தார். நிறைய நேரம் பார்க்கலாம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த பெரிய காரியம் ஜெபம் செய்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே
அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவன் ஜெபம் செய்தார், இரவு முழுவதும் ஜெபம் செய்தார். லூக்கா 9வது அதிகாரம் வருமா? லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். லூக்கா 9, 28, 29. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபம் ஆயிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. தான் மாத்திரம் ஜெபிக்காதபடி தன்னோடு கூட இந்த சீஷர்களையும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தான் மாத்திரம் ஜெபித்து ஊழியம் செய்ய விரும்பாத தேவன் தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் ஜெபத்தில் வளர வேண்டும், ஜெபத்தில் ஒன்றுபட வேண்டும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும், ஊக்கமாய் ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தன் சீஷர்களுக்கும் அவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கோம், எப்படி ஜெபிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. எப்படி ஆரம்ப ஜெபம் பண்ணணும், எப்படி முடிச்சு ஜெபம் பண்ணணும் தெரியல. கல்யாண வீட்டில் போனால் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியல. பால்காப்பி வீட்டுக்கு போனால் அங்கே எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியல. எப்படி ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியல. எப்படிலாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபங்கள் பல வகைப்படும். திறப்பில் நின்று ஜெபிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன் என்று வைராக்கியமாக ஜெபிக்கணும். கண்ணீரோட ஜெபிக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும், முழங்கால் போட்டிட்டு ஜெபிக்கணும், கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும், பெருமூச்சோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி, ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. ஜெப வாழ்க்கையில் நம்ம சரியாக இருந்தோம்னா நம்முடைய குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத ஆபத்துகள் விபத்துகள் வராது. அவர் அதனால தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் சிலுவையில் கொண்டு அடித்து சிலுவையில் அறைந்த கடைசி நேரத்திலும் சொல்கிறார், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அவர் மன்னியும் என்று ஜெபிக்கிறார். கடைசி நேரத்திலும் அழிந்து போகின்ற ஆத்மாக்களை குறித்து ஜெபித்தார். அந்த பாரம், அந்த கண்ணீர், அந்த வருத்தம் இன்றைக்கு நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கு? அழிந்து போகின்ற ஆத்மாக்களை குறித்து அவளுக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை நம்ம பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் மனிதர்களுக்கு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அது சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா, இப்படி உறங்குகிறீர்களே என்று சொல்லி சீஷர்களை பார்த்து கர்த்தர் பேசுவார். ஜெபிக்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஜெபிக்க விடுதலைகள் கிடைக்கும். ஜெபிக்க கட்டுகள் அறுக்கப்படும். ஜெபிக்க தேவன் உங்க மேலே வச்சிருக்கிற தரிசனங்கள் நிறைவேறும். ஜெபிக்க தான் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அதனால தான் அவர் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குறித்து அவமானமாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குறித்து மனதுக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்களோ, பயப்படாதீங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் அந்த ஆத்துமாவை ரட்சிப்பார். இன்றைக்கு பார்க்கிற காரியம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிறார். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? 5 நிமிஷம் ஜெபிக்கிறோமா? 10 நிமிஷம் ஜெபிக்கிறோமா? 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமா? 2 மணி நேரம் ஜெபிக்கிறோமா? நான் ஒரு ஊழியர் கூடுகைக்கு நான் கடந்து போயிருந்தேன். ஜனவரி பிப்ரவரி மாதம் நாகர்கோவில் பக்கத்தில்,
நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு மேல்புறம் ஒரு பெரிய ஒரு பெந்தேகோஸ்த சபை ஒரு சபை இருக்குது. நாகர்கோவில் வடசேரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் மேல்புறம் ஊழியர் கூடுகைக்கு நான் பிப்ரவரி மாதம் நான் போயிருந்தேன். அங்கே உள்ள ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்களாம். அவர் ஆரம்ப நாட்களில் எப்படி ஜெபித்தார்களோ இப்போ அதை விட ஜெபிக்கிற நேரம் கூடிட்டான். அங்கே பேசின ஒரு மூத்த பாஸ்டர் ஐயா, அந்த பாஸ்டர் ஐயா சொல்லும்போது சொல்கிறாங்க, முன்னாடி ஜெபித்த ஜெப வாழ்க்கை, முன்னாடி ஜெபித்த ஊழியர்களுடைய ஜெபங்கள் இன்றைக்கு நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஜெபம் இல்லாததுனால ஊழியம் இல்லை, ஜெபம் இல்லாததுனால தொழில் இல்லை, ஜெபம் இல்லாததுனால சபை இல்லை. சபை இருக்குது, உயிர் இல்லை. ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் உயிர் இல்லை. அதை விட ஒரு காரியம் அழகாக சொன்னாங்க. நிறையா மனிதர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, உடைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை, உருவாக்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை, ஆனால் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே அதைத்தான் ஆசைப்படுதாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா அழகாக சொன்னாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஐயாவின் அந்த பாஸ்டர் ஐயா சொன்ன வார்த்தை சூப்பராக இருந்துச்சு. ஆரம்ப நாட்களில் ஜெபித்த ஜெபத்தை விட இப்பொழுது அதிகமாக ஜெபிக்கிறேன். நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொல்லும்போது கேட்கும்போது நமக்குலாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நமக்கு நிச்சயம் இல்லை, ஜெபம் பண்ண முடியல. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு தகப்பன் ஆவிக்குரிய ஒரு மூத்த ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவர் ஜெபிக்கிறாராம். அப்படி ஜெபிக்கிறனால தான் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. அவர் அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலையே, 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலையே. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த லெந்து நாட்களில் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம், நீ ஜெபிக்கணும். ஜெபித்தால் மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்கிறதை அவர் ஆணித்தரமாக கற்றுக் கொடுக்கிறார். இவனுக்குள் விசுவாசம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவன் சுகம் பெறுகிறான். இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவனுக்குள் இருக்கிற பிசாசு ஓடி போகிறது. காரணம், இயேசுவானவர் ஜெபத்தில் தனித்திருந்தார், இயேசுவானவர் ஜெபத்தில் தரித்திருந்தார். அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபித்தார். இதிலிருந்து நாட்களிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற 4வது வார்த்தை, நீ ஜெபிப்பாயா? ஜெபிக்கிறவனை கர்த்தர் தேடுகிறார். பாரத்தோடு ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் தேடுகிறார். திறப்பில் நின்று ஜெபிக்கின்ற மனிதனை கர்த்தர் தேடுகிறார். வைராக்கியத்தோடு ஜெபிக்கின்ற மனிதனை கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு மதுபானத்தை பாருங்கள், மதுபானத்தை குடித்து எத்தனை குடும்பம் இன்னைக்கு நாசமாக போயிட்டு தெரியுமா? அந்த ஜனங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப வீரனை கர்த்தர் தேடுகிறார், ஒரு வீராங்கனையை கர்த்தர் தேடுகிறார். ஒரு மதுபானம் என்கிற ஒரு குடிப்பழக்கத்தின் மூலமாய் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் ஜனங்கள் குடும்பங்கள், அது ஐயோ அசிங்கம். அந்த ஆத்துமாக்களுக்கு ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பிறகு எப்படி அடுத்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம்? ஜெபிக்கணும், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இயேசுவானவர் 5வது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீ கொடுத்தா கர்த்தர் திருப்பி கொடுப்பார். நீ கொடுக்கட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் எப்படி கொடுப்பாரா? நம்ம கொடுத்தோம்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுப்பாராம். இன்றைக்கி நம்ம கொடுக்குற காரியத்தில் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? கொடுக்குற காரியத்தில்
நம்ம யோசித்து பார்ப்போம். வார்த்தையே சொல்லுவோம், கொடுத்து கொடுத்து என்னத்தை கண்டோம், கொடுத்து கொடுத்து அவன் தான் நல்லா இருக்கான், என் குடும்பம் கீழே நிற்கி போயிட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நீங்கள் கொடுப்பதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். அதான் இயேசுவானவர் ஒரு ஆலயத்தில் இருக்கும் பொழுது அநேக மனிதர்கள் போய் உண்டியில் காசு போடுறத அவர் பார்க்குறார். ஒரு ஏழை விதவை, ஒரு ஏழை பெண் தன்னிடத்தில் உள்ள ரெண்டே காசு தான், அந்த 2 காசையும் உண்டியில் போட்டு போயிட்டு. அப்போ இயேசுவானவர் சொல்வார், அந்த ஜனங்களை பார்க்கிலும் இந்த பெண்மணி தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் போட்டான். மற்ற மனிதர்களை குறித்து இந்த பைபிளில் எழுதலை தெளிவாக. ஆனால் அந்த ஏழை பெண் தன்னிடத்தில் உள்ள 2 காசுகள் போட்டதை இந்த பைபிளில் ஆண்டவர் எழுதிச்சிருக்காரு. நம்ம கொடுக்குறவங்களா இருக்கிறோமா? எப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம்? கொடுக்குறவங்களுக்கே கொடுக்குறோமா? இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறோமா? இல்லை, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எத்தனையோ ஊழியம் இன்னைக்கு பண உதவி இல்லாமல் எத்தனையோ ஊழியம் செய்ய முடியாமல் தடைபட்டு இருக்கிறது. அந்த ஊழியத்தை தேடி கண்டுபிடிங்க. அந்த ஊழியர்களின் குடும்பங்களை தேடி கண்டுபிடிங்க. மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுது. சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுது. அந்த ஜனங்களை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு காரியம் நான் சொல்கிறேனே, சொல்வதை பற்றி நான் வெட்கப்படலை. நான் எனக்கு பிடித்த ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு எடுத்து கொடுத்து பழக்கம் இல்லை. ஒரு நார்மலாக உள்ள ரேட்டில் வெள்ளை சட்டை பிளாக் ஃபேண்ட்டு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? நான் அடுத்த ஊழியர்களுக்கு இல்லை கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்திற்கு நான் எடுத்து கொடுக்க என்னைக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பித்தனோ, இன்றைக்கி என்னுடைய வீட்டில் எப்படி ஒரு 6 செட்டில் 8 செட்டு ட்ரெஸ்ஸு எனக்கு வந்த ட்ரெஸ். நான் காசு கொடுத்து எடுத்த ட்ரெஸ் கிடையாது. எனக்கு வந்த ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டில் தைக்காமல் வீட்டில் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் என்னைக்கு அடுத்த ஊழியர்களுக்கு அடுத்த குடும்பத்திற்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நான் ஆசைப்பட்டு ஆரம்பித்தனோ, என் தேவன் என்னை கனப்படுத்தினார். நான் கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். என் வீட்டில் 8 செட் இருக்கும். ஃபேன் செட்டு துணியை எடுத்தது தைக்காமல் வீட்டில் இருக்குது. இதான் வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் சிறுக கொடுக்குறீங்களா, பெருக கொடுக்குறீங்களா? தேவனாகிய கர்த்தர் மோசேட்ட சொல்லுவார், என் ஜனங்கள் என் அண்டையில் வரும்போது வெறும் கையோடு நினச்சக்கூடாது, வரக்கூடாது. அவரவர் தகுதிக்கு ஏற்றால நினைச்சணும், காணிக்கை கொண்டு வரணும். என் ஜனங்களை காணிக்கை கொண்டு வர சொல்லு என்று சொல்லி மோசேட்ட பேசியிருப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. நம்ம எப்படி காணிக்கை கொடுக்குறோம்? காணிக்கை கர்த்தர்கிட்ட கொடுக்குறோமா? மனிதனுடைய முகத்தை பார்த்து கொடுக்குறோமா? இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்து அங்கேயே கொண்டு தட்டுதோமா? யோசித்து பாருங்கள். எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ ஊழியர்கள், பணத்தின் தேவை, பணம் சந்திக்கப்பட முடியாமல் எத்தனையோ ஊழியங்கள் இன்னைக்கு ஊழியத்தை போட்டு இன்றைக்கி வேலைக்கு போயிட்டான். கொத்தனார் வேலைக்கு, வேறு வேலைக்கு போயிட்டான், ஜவுளி கடை வேலைக்கு போயிட்டான், கொத்தனார் வேலைக்கு போயிட்டான். ஏன்? அவன் ஊழியம் செய்யணும் ஆசை இருக்குது. ஊழியத்துக்கு அந்த பணத்தின் தேவைகள் அவனால் சந்திக்கப்பட முடியல. அவனுக்குள்ள விசுவாசம் குறைஞ்சிருது, அவனுக்குள்ள நம்பிக்கை குறைஞ்சிருது. அவன் எவ்வளவோ போராடி ஜெபிச்சு பார்க்குறான். ஒரு லெவலுக்கு மேலே ஊழியத்தை விட்டுருதான். காணிக்க கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் கொடுக்குற காணிக்கை சரியான இடத்துக்கு போகுதா? நீங்கள் கொடுக்குற காணிக்கை சரியானபடி எடுத்து பயன்படுத்துகிறாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. 2 பேரும் டீச்சர். நான் பேர் சொல்ல விரும்பலை.
அந்த சார் சொல்லுவாங்க, தாவீது நம்ம காணிக்கை கொடுக்கறது பெருசு இல்லைடா, அந்த காணிக்கை சரியானபடி எடுத்து பயன்படுத்துகிறாங்களா கவனிக்கணும். அப்போ எப்படி சார்னு கேட்கும்போது சொன்னாங்க, என்ன பொருள் வேணும் அப்படின்னு இவங்க கேட்பாங்களாம். எந்த பொருள் வேணும், எஸ்டிமேட் அளவு, கொட்டேஷன் அளவு கேட்பாராம். அப்போ எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இவ்வளோ ரூபா வரும் கொட்டேஷன் சொல்லி இந்த கொட்டேஷனை வாங்கி டைரெக்டாக இந்த இவங்க 2 பேரும் போயிடுவாங்களாம். இந்த டீச்சரும் இந்த சாரும் போய் கம்பியா, சிமெண்டா, மரமா, இல்லைன்னா வேறு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை இவங்க 2 பேர் மட்டும் போய் இவங்களே பணத்தை கொடுத்து அந்த பொருள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் கொடுக்குற காணிக்கை சரியானபடி எடுத்து பயன்படுத்துகிறார்களா, அந்த காணிக்கை சரியானபடி செலவழிக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். சண்டை போட சொல்லலை. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருசாக கொடுத்தா ஆண்டவர் பெருசாக தருவார். அதனால் இதிலிருந்து நாட்களில் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பேசுகிறார். அடுத்த வருடத்தில் வாங்குகிற ஜனமாய் அல்ல, கொடுக்கிற ஜனமாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுகிறார். நீங்கள் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், கொடுக்குற விதமே தனி. நான் நிறைய சொல்ல முடியும் சாட்சி. உங்களால் முயன்ற வரைக்கும் நீங்கள் ஜனங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு கொடுங்க. இருக்கிறதுலே கொண்டு போடாதீங்க, இருக்கிற இடத்துலே கொண்டு போடாதீங்க, சரியா? கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு, கஷ்டப்பட்ட ஊழியத்திற்கு, கஷ்டப்பட்ட ஊழியத்தின் அமைப்புகளுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அந்த ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் 2 நிகழ்ச்சியை பார்த்துருக்குறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜெபம். இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அடுத்து என்ன காரியம் பார்த்தோம்? காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும், காணிக்கை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி காணிக்கையை குறித்து இயேசுவானவர் பேசின காரியங்களை பார்த்துருக்கிறோம். இந்த வாரம் மொத்தம், போன வாரம் 3, இந்த வாரம் 2, மொத்தம் 5 காரியங்களை பார்த்துருக்கிறோம். இன்னும் அடுத்து வருகிற நாட்களில், அடுத்து வருகிற வாரங்களில் தொடர்ந்து செய்தியை கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த 2வது வாரத்திலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் ஜெபிக்கிறேனா, என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஜெபிக்கிற ஒரு தலைவனாய் நான் இருக்கிறேனா, ஜெபத்தில் அதிக நேரம் இருக்கிற மனிதனாக இருக்கிறானா என்று சொல்லி ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீர். எனக்குள் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க, நான் ஜெபிக்கின்ற மனிதனாய் என்னை வாழ வைங்க. 2வது, நான் காணிக்கை கொடுக்கிறதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறேன்? சகல பொன்னும் வெள்ளியும் உமக்குரியது ஆண்டவரே, நான் என்னுடைய காணிக்கை கொடுக்கிறதில் நான் எப்படி கொடுக்கிறேன்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தில் 10ல் 1 ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்ன தேவன், நான் ஆசீர்வதிக்காமல் போவேனே என்று சொல்லி என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, நாங்கள் காணிக்கை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, காணிக்கை கொடுக்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றுங்க. துதிக்கான மையமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு வாரம் செய்தியை கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன்.